வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே கிறிஷ் வந்து அவங்க பாட்டிக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். அம்மா வரவே மாட்டேங்காங்களே பாட்டி, ஏன் பாட்டி, நீங்கள் தானே சொன்னீங்க உனக்கு லீவ் வரும்போது கண்டிப்பாக அம்மா வந்துடுவாங்க, ஒரு மாதம் என் கூட தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க, ஏன் பாட்டி வரல, பேசாமல் நம்ம வந்து கிராமத்துக்கே போயிடலாம் பாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை ரோஹிணியோட அம்மா நினச்சிக்கிட்டே இருக்காங்க. கல்யாணி கிராமத்தில் இருந்தால் கிறிஷை சரியாக பார்க்க முடியாது, பேச முடியாது, ஒன்றையும் பார்த்துக்க முடியாதுமா, அதனால் இங்கே வந்து இருமான அடிக்கடி வருவேன் போவேன் பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னான். இங்கே இப்போ வர்றதே விட்டுட்டான். அது போக ஃபோன் பண்ணால் எடுக்கிறதும் இல்லை. ரோஹிணியை கல்யாணியால் இந்த வித்யாவை நம்ம உரி பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த பிள்ளையும் பாவம் நம்மளால் வந்து பதில் சொல்ல முடியாமல் ரெண்டு பக்கமும் அது பேசிக்கிட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லி நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ரோஹிணி வந்து கிறிஷை பற்றி ஒரு நாளும் அவங்க வீட்டில் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா ஒரு பொய் வந்து தெரிஞ்ச பிறகும் கூட, பணக்காரி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகும் கூட தன்னை பற்றிய விஷயத்தை ஒன்றுமே சொல்லாமல் இருக்கா. இப்படி இருக்கும்போது கிறிஷை பற்றியோ எண்ணியை பற்றியோ அவள் கடந்த காலத்தை பற்றியோ சொல்ல போகிறதே இல்லை. கிறிஷு வந்து அம்மா வேணும் அம்மா வேணும்னு சொல்லி அம்மா பாசத்துக்கு ரொம்பவே ஏங்கி போயிருக்கான். இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த முத்து மீனாவும் வழக்கை கேட்கும்போது நம்ம கொடுத்துருக்கணுமோ, இந்த கல்யாணி பேச கேட்டு நம்ம இப்படி பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்களுக்கு மனசுக்குள்ளே போட்டு நெருடலாக இருக்குது. அதையே திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தன்னை அறியாமல் பொத்துன்னு விழுந்துருதாங்க. பாட்டி பாட்டி பாட்டின்னு சொல்லி அந்த சின்ன பையன் கத்துறான். கத்துறோன்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்களாம் வந்து தம்பி என்னாச்சு அப்படிங்கும்போது பாட்டி வந்து இருந்தாங்க, திடீர்னு விழுந்துட்டாங்க, வந்து பாருங்கள் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் அம்மான்னு சொல்லி தண்ணியை தொளிச்சு பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அந்த அம்மா எந்திரிச்ச பாடு இல்லை. அப்போ பக்கத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க, நம்ம வச்சுக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது, வாங்க பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரி கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி ஆஸ்பத்திரி கொண்டு போயிருந்தாங்க. அந்த ஆஸ்பத்திரி வந்து யாருன்னா சீதா வேலை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு சொந்தக்காரங்க ஆஸ்பத்திரி, அது கொஞ்சம் சின்ன ஆஸ்பத்திரி. அங்கே வச்சு பார்க்காங்க, மூச்சு பேச்சு இது பண்ணலை. அப்போ இங்கே வச்சு பார்த்தா சரியாக வராது, ஒரு பெரிய ஆஸ்பத்திரி இருக்குது அங்கே கொண்டு போங்க அப்படின்னு அங்கே கொண்டு போயிருந்தாங்க. அப்போ சின்ன செலவை கூட்டி வந்தவங்க பார்த்துக்குறாங்க இந்த ஆஸ்பத்திரியில், அந்த ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்து விட்ருந்தாங்க. அப்போ எல்லாருமே முழிக்காங்க. நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே இவங்க வந்து மூணாவது ஆளுக்கு தான் பக்கத்து வீட்டில் இருக்குது, இங்கே கொண்டு சேர்த்து விட்டோம், இப்போ பணம் கொடுக்கணுமா வைக்கணுமா என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் கிறிஸ்து உங்கள் அம்மா எங்கடா இருக்குது அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா இங்கே தான் இருக்குது, மற்ற சென்னையில் தான் இருக்குது அப்படிங்கும்போது, எங்கே இருக்குது வீட்டு தெரியுமா அப்படிங்கும்போது, சின்ன பையன்லாம் அவனுக்கு சரியாக அட்ரஸ் தெரில. அங்கே எங்கள் முத்து மாமா இருக்குது, மீனா அத்தை இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. மீனா அத்தையும் ஃபோன் நம்பரையும் எங்கள் முத்து மாமா ஃபோன் நம்பரையும் எங்கள் அம்மா அடிச்சிட்டாங்க, எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்காங்க அப்படிங்கிறாங்க. சரி கொண்டா நாங்கள் கால் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி கால் பண்ணி பார்க்காங்க, காலை எடுக்கலை. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க ஃபோன் நம்பர்லேருந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே ரோஹிணி ஃபோனையும் எடுக்கலை. ஏன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு மன அழுத்தம் என்னென்னா, மனோஜோட கடை அவரை விட்டு போயிடுச்சு, நம்ம இவ்வளவு ஆசைப்பட்டு மனோஜ் வச்சு கொடுத்த கடையே போயிடுச்சே, மனோஜும் வந்து நடத்த தெரியாமல் நடத்திட்டானே, தேவையில்லாமல் அந்த பீச் பங்களா வாங்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி நானும் சேர்ந்து விட்டுட்டேனேன்னு சொல்லி ஃபீல் பண்ணி அவங்க ஃபோனையும் எடுக்கலை. 2-3 நாளாக ஒவ்வொருத்தங்களாக கால் பண்ணிகிட்ருக்காங்க, நடக்கலை. அப்போது தற்செயலாக வந்து வித்யா வந்து அவங்க அம்மாவை கால் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே கிறிஷ் ஃபோனை அட்டன் பண்ணிடுறாங்க. அட்டன் பண்ணோன்னே என்னாச்சு கிறிஷ் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேறா அப்படிங்கும்போது, எங்கள் பாட்டி இப்படி ஆயிடுச்சு, நான் ஆஸ்பத்திரி தான் இருக்கணுன்னே நான் ரோஹிணி கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரோஹிணி கால் பண்ணுறாங்க. ஃபோனே போகலை. இப்போ நம்ம வேறு அங்கே போக முடியாத, நம்ம முருகனை வேறு கல்யாணம் முடிக்க போகிறோம், அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேரம் ஆஸ்பத்திரி போகிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு டேய் கிறிஷ் என்னடா ஆச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தெரில, நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஆஸ்பத்திரியில் கேட்காங்க. கேட்டுட்டு ஏம்மா எவ்வளோ பணம் கட்டணும் அப்படிங்கிறாங்க. பணத்தை கட்டிடுறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து மூச்சே திரும்பலை, சுயநலவுக்கே வரலை. அப்போ இவங்க எவ்வளவோ பேசி பார்க்காங்க, நடக்கலை. அப்போ அதில் உள்ள ஆள் மருத்துவச்சி சொல்லுதாங்க, ஏம்மா யார் கல்யாணினா கல்யாணின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த அவங்களோட பொண்ணா அப்படின்னு கேட்காங்க. ஆமாம் அவங்களோட பிள்ளை தான் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அவங்கள கூட்டுவாங்க அப்படிங்கும்போது சரி அப்படின்னு சொல்லி நேராக ரோகிணியை பார்க்கறதுக்காக முத்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் ரோகிணிட்ட சொல்லுவாங்க, ரோகிணி நீ வெளில வா அப்படிங்கும்போது, நான் வரல, எங்கள் அத்தை என்னை வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு
உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடி, உங்கள் அம்மாவுக்கு மூச்சு பேச்சு இல்லை, அவங்க உன் பேரே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு வராங்க. இங்கே விஜயா இருக்காங்க. எங்கே போகிறீங்க, எதை சொல்லி யாரை ஏமாற்ற போகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி பேசுகிறீங்க அப்படிங்கிறேன். ஆமாம் நீங்கள் 2 பேரும் ஏமாத்துனது தெரியாது, பேங்கில் வந்து 4 லட்ச ரூபா பணம் 2 பேரும் தானே வாங்கியிருக்கீங்க. பெரிய பணக்காரி, 4 லட்ச ரூபாலாம் பெரிய மேட்ரா, நீ தானே அவளுக்கு வந்து பணத்துக்கு நான் பொறுப்புன்ருக்க, போய் கொடு, அவங்க எதுக்கு என் பையன்கிட்ட வந்து பணம் கேட்காங்க அப்படிங்கும்போது, ஆண்டி சூழ்நிலை தெரியாமல் பேசாதீங்க, நாங்கள் முக்கியமான இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது, ரோகிணி கண்ணை காமிக்காங்க. வித்யா தயவு செய்து எதுன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு, போடி நீனும் ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு, சீக்கிரம் வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் போகலாம் ஆண்டின்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிறாங்க. இங்கே ரோகிணி அவங்க அம்மா நினச்சி அழுகிறாங்க, கிருஷ்ணன் நினச்சி அழுகிறாங்க. ஆனால் தான் வாழ்க்கையை விட அவங்க பெருசு இல்லை அப்படிங்கிற மனநிலைக்கு வராங்க. இங்கே ரோகிணிக்கு மறுபடியும் கால் பண்ணி பார்க்காங்க. வித்யா வீட்டுக்கு வெளியே நின்று வரவே இல்லை. என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி போகிறாங்க. அவங்களுக்கு வேலைக்கும் போயிட்டு அவங்க அம்மாவையும் பார்க்க முடியல, ரொம்ப சங்கடப்படுதாங்க. ரோகிணிக்கு ஒரு ஃபோன் பண்ணுவாங்க, எடுக்கலை. அப்போ எஸ்எம்எஸ் அனுப்புகிறாங்க. இனிமேல் உனக்கு உங்கள் அம்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை மாதிரி போயிரு, இப்படிலாம் பண்ணாதடி, சுயநலத்துக்காக அவங்க 2 பேர் வாழ்க்கையை நீ சங்கடப்படுத்தாத. அவங்க அம்மா எதுக்கு உன்னையே சொல்லிகிட்டு இருக்காங்க, சரி நம்மளுக்கு ஏதாவது ஆகிட்டுனா கிருஷ்ணை வந்து அவள் தானே பார்க்கணும், அவங்ககிட்ட ஒப்படைக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் அவங்க மனசுக்குள்ளே உன்னை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சவுண்டு கேட்டால் மட்டும்தான் எழுதிப்பாங்க, நீ வரலன்னு வச்சுக்கோயேன் உங்கள் அம்மாவுக்கு ஏதாவது ஆயிரம் பார்த்துக்கோ அப்படி இப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வித்யா வந்து வேலைக்கு போய்ட்டு வராங்க. ஒரு வண்டிக்காரங்க தட்டிடுறாங்க. தட்டினோடனே வித்யாவால் ஒழுங்காக லைட்டாக நடக்க இயலலை. அப்போ வீட்டில் இருக்கும்போது முருகனே பார்த்துக்கிறாரு. அப்போ ரொம்ப சங்கடமாக இருக்குது அவங்களுக்கு. இந்த மாதிரி எப்படி கிருஷ்ணை போய் பார்க்குறது வைக்கிறது, கிருஷ் வேறு ஆஸ்பத்திரியில் இருக்கணும் வத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட சொல்லி, முருகன் நீங்கள் போய் பாருங்கள் வைங்க அப்படிங்கும்போது, முருகன் அப்போ தான் நினைக்கிறாரு, இவங்க பொண்ணு எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்களால வர முடியல, தொடர்பு கொள்ள முடியலன்னு வித்யா சொன்னான், நம்ம ஒரு உதவியை செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை ஒரு ஃபோட்டோ எடுத்து, கிருஷ்ணையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து, இவங்க பொண்ணு எங்கே இருந்தாலும் இதை பார்த்துட்டு ஆஸ்பத்திரிக்கு வாங்க, அவங்க அம்மாவுக்கு முடியாமல் இருக்குது, அவங்க பொண்ணு பேரை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவங்க வந்தால் மட்டும்தான் கண்ணு முழிப்போன்னு சொன்ன மாதிரி சொல்லுதாங்க, அதனால் தயவுசெய்து வாங்கன்னு சொல்லி முருகன் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. வித்யாட்ட சொல்லலை. வித்யாட்ட சொல்லியிருந்தால் கண்டிப்பாக அப்படி போட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ரோஹிணி தானே அவங்க பொண்ணுன்னு தெரியும்ல, அதனால் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது முருகன் போட்டுட்டு வழக்கம் போல் இங்கே இருந்துச்சா, வித்யா வீட்டிலேருந்து வித்யாவுக்கு சமைச்சு கொடுத்துட்டு சாப்பாடு கொண்டு போக வர அந்த மாதிரி பார்க்காரு. வித்யா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, எனக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும், என்னை மட்டும் பார்க்கல என் ஃப்ரெண்டோட அம்மாவையும் பார்த்துக்கிறீங்களா அப்படிங்கும்போது, இதை பற்றி என்ன இருக்குது, எனக்கு யாரும் இல்லை, நான் பார்த்தா இதில் என்ன இருக்குது, நீ வந்து கொஞ்சம் கவனமாக போகணும் வரணும், கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு வேலைக்கு போக விருப்பம் இருந்தால் போக, இல்லைன்னா தேவையில்லை அப்படிங்கிறாங்க. உடனே சரிங்க அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ அந்த செய்தி பேப்பரில் பார்த்துட்டு அவங்க சித்தி எல்லாருமே வந்து அங்கே வந்துடுதாங்க, ஆஸ்பத்திரிக்கு வந்துடுதாங்க. அந்த ஆள் கிருஷ்ணை வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டி போயிருந்தாங்க. இதே பேப்பரை செல்வம் பார்க்காரு. செல்வம் பார்த்துட்டு, டேய் முத்து இதை பாடுறா அப்படிங்கிறாங்க. பார்த்தோன்னே நேரம் அந்த பேப்பரை கொண்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீணா அப்படிங்கிறாங்க. உடனே முத்தை பார்த்துட்டு, ஏங்க என்னங்க கிடந்து பாவடையில் கிடந்து கத்திட்டு கிடக்கான் அப்படிங்கும்போது, விஜயா என்னென்னு முதல்ல தெரியல, முத்து என்னடா அப்படிங்கிறாங்க. பாருப்பா இந்த அம்மாவுக்கு ரொம்ப முடியலையா, ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, அவங்க பொண்ணு இந்த மாதிரி நேரத்தில் கூட வரமாட்டுறாங்களாம், ஃபோனை எடுக்க மாட்டுறாங்களாம், அதனால் ஒரு சம்மந்தப்பட்ட அந்த முருகன் ஒரு பையன் வரோம்லப்பா, இந்த வித்யா பார்க்க வரோம்ல, அந்த பையன் தான் பேப்பரில் போட்டிருக்கான் அப்படிங்கும்போது, வித்யாவே என்ன மாட்டி விட பார்க்காளா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வித்யா காலையே, வித்யா என்னடி பண்ணி வச்சுருக்க, பேப்பர்லாம் எங்கள் அம்மாவை போட்டிருக்கேன், போட்டால் வச்சாங்க, உனக்கு அறிவு இல்லை, நான் ஏன் போட போகிறேன் அப்படிங்கும்போது, போட்டிருக்காண்டி அப்படின்னு சொல்லணும்னு நைஸாக வெளியே வந்து பார்க்காங்க. அவங்க அம்மாவுக்கு மூச்சு பேச்சு இல்லை, இந்த மாதிரி அவன் பொண்ணு பேரே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க இல்லைன்னா அவங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகிட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்துட்டு ரோஹிணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ரோஹிணி அழுது பார்த்தோன்னா எல்லோரும் ஏன் ரோஹிணி நீ அழுற அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. இல்லை அந்த அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்ற போது, ஏங்க வாங்க நம்மள ஆஸ்பத்திரி போவோம்னு சொல்லி முத்து மீனா அவங்க போயிருந்தாங்க. அங்கே போய் ரோஹிணி சித்திட்ட கிருஷ்ணா கொண்டு போகிறோம், நாங்கள் இவங்கள பார்த்துக்குறோம் அப்படிங்கும்போது, இல்லைம்மா நாங்கள் தான் உங்களுக்கு ரொம்ப சொந்தம், நாங்கள் தான் பார்க்கணும், 3வது ஆள்கள்கிட்ட தட்டு சரியாக இருக்காது, எங்கள் அக்காவோட அம்மாவா வந்து எங்கே இருக்கா ஏது இருக்கான்னு எங்கிட்ட கூட அட்ரஸ் சொல்லலை, நம்ம அட்ரஸில் தான் எங்கேயோ இருக்கா அப்படிங்கும்போது, இல்லையே அவங்க வெளிநாட்டில் எங்கேயோ இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற. ஏம்மா அவன் எங்கேயோ பார்லர் வேலை பார்த்துட்டு எங்கேயோ இருக்கா, இப்போ ஒரு கல்யாணத்தை முடிச்சு விட்டா, கிறிஷ் இருக்கிறதையே சொல்லி மறைச்சி கல்யாணம் முடிச்சு விட்டா, இதான் நடந்திருக்கு அப்படிங்கும்போது, ஏங்க நம்ம என்னமோ நினச்சோம், நான் இது வந்து கிறிஷ் வந்து நம்ம உங்கள் அண்ணனோட பையன் அப்படின்னு நினச்சேன், என்னமோ நடக்க அப்படிங்கிறாங்க. மீனா சரி நம்ம நினச்சது கூட தப்பாக இருக்கலாம்,
முதல்ல நம்ம கிறிஷை கூப்பிட்டு வீட்டுக்கு போவோம் அப்படிப்போ நான் தர முடியாது வைக்க முடியாதுன்றாங்க. இவங்க தான் அம்மா மட்டும் பார்த்துக்குறாங்க, வந்து பார்த்துக்குறாங்க, அவங்க சொந்தக்காரங்களும் பார்த்துக்குறாங்க. வீட்டில் வந்து முத்து மீனாவும் சொல்கிறாங்க, உண்மையிலேயே அவங்க பொண்ணுக்கு மனசாட்சியே கிடையாதுங்க அம்மா அப்படிங்கும்போது வீட்டிலேருந்து எல்லோரும் போய் பார்ப்போம்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, நம்ம எதுக்கு போகணும் கண்டவங்களாம் பார்க்க அப்படி அப்படிங்கும்போது, இல்லை ஆண்டி நம்ம எல்லோரும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ரோகிணி சொல்லுதாங்க. வீட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே ரோகிணி சித்தி இருக்குது. ரோகிணியை பார்த்துட்டு, நீலாம் மனுஷியாடி இப்போ மாதிரி வருவேன், பேப்பர்லாம் போட்டு பார்த்து தான் நாங்களே வந்திருக்கோம், ஏன் நீ இங்கே தானே இருக்க, உங்கள் அம்மையை வந்து பார்க்க முடியாதோ, நீ தானே கொண்டு இங்கே மெட்ராஸில் வச்ச அப்படிங்கிறது எல்லோரும் ரோகிணியை பார்த்து என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இங்கே விஜயா கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் என் மருமகளை பார்த்து கேட்குறீங்க, உங்கள் மருமகளா, அப்போ எங்கள் அக்கா அம்மாவை யார் அப்படிங்கிறாங்க. அக்கா அம்மாவா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் அக்கா அம்மாவை தான் இவா, உங்கள் பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமாற்றிட்டல, இதெல்லாம் வாழ்க்கையை மறைச்சிக்கிட்டு இப்படி வாழ்ந்துட்டு இருக்காளா அப்படிங்கும்போது யாருக்கும் ஒன்றும் ஓடலை, தடுமாறி போகுது. உடனே ஏய் ரோகிணி என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை என்னை மன்னிச்சிருங்க, இதுதான் எங்கள் அம்மா அப்படிங்கிறாங்க. வாய் அம்மோடு, இவங்க எத்தனை வாட்டி நம்ம வீட்டுக்கு வச்சுருக்காங்க, நீ வந்து அப்போ கூட ஒன்றும் தெரியாத மாதிரி பண்ணியிருக்க. முத்து மீனா, நீங்கள்லாம் சேர்ந்தா நாடகம் போடுறீங்களா, உங்களை மாதிரியே ஒரு தர டிக்கெட் அந்த வீட்டுக்கு கொண்டு வரணும், நீ ஏமாற்றி கொண்டு வந்துட்டீங்களா அப்படிங்கும்போது, அத்தை எங்களுக்கே உங்களை மாதிரி ஷாக்காக தான் இருக்குது, கிறிஷ் பாட்டி எங்களுக்கு தெரியும், ஆனால் ரோகிணியோட அம்மான்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கும்போது அவங்க சித்தி சொல்லுதாங்க. அவள் பேர் ரோகிணிலாம் கிடையாது, அவள் பேர் கல்யாணி, அவளை பற்றி அவள் சொல்ல மாட்டான், நான் சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. ஏற்கனவே கல்யாணம் ஆகி வயசானால கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க அக்கா, அவன் போய் சேர்ந்துட்டார். அவனோட பையன் தான் அந்த கிறிஷ் கிராமத்தில் இருந்தான். இவன் அப்பப்போ போய் செலவு கொடுத்துக்கிட்டு இருந்தா, அங்கே யாரோ வழக்க கேட்கான்னு சொல்லிவிட்டு நேராக கொண்டு மெட்ராஸில் கொண்டு விட்டுட்டான். எங்கேயோ படிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ வீட்டு பக்கத்துலேயே வரலன்னு எங்கள் அக்கா ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாள், எங்கள் அக்காவுக்கு திடீர்னு இப்படி ஆகணும்னு தெரியாது, நாங்களும் பேப்பரை பார்த்துட்டு தான் ஓடி வந்தோம், இன்னும் நாங்கள் பார்த்துக்கிடுவோம், கிறிஸ்தை பற்றிலாம் யாரும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் உங்கள் மருமகளை நீங்கள் வச்சுக்காங்க உங்கள் வீட்டில் அப்படிங்கும்போது, யார் மருமகளை யார் வீட்டில் வைக்கணும் ரோகிணி, இனிமேல் வீட்டு பக்கம் வந்து அவ்வளோதான், எவ்வளவு பொய் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்லி விஜயா கூப்பிட்டு போயிருந்தாங்க. முத்துக்கு மீனாவுங்கிறது போக விருப்பம் இல்லை, ஆனாலும் இந்த பாட்டி ஒன்றும் சொல்லலை, கிறிஷ் கூட ஒன்றும் சொல்லலை, யாரும் ஒன்றும் சொல்லலை, அது உங்களுக்கு ஒரு வருத்தம். வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே கல்யாணியை ரொம்பவே சத்தம் போடுறாங்க அவங்க சித்தி, நீலாம் ஒரு பொண்ணே கிடையாது, பெற்ற தாய்க்கு இப்படி இருக்குது, அப்போ கூட நீ வந்து வரமாட்டேற, என்ன நாளைக்கு எங்களுக்கு ஒன்றுனா அப்போ நீ வரவே மாட்டல அப்படின்னு போய் நினச்சி மன்னிச்சிருங்க சித்தி அப்படிங்க. என்ன மன்னிச்சிரு, உன் சுயநலத்துக்கு எல்லாரையுமே நீ சங்கடப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போதே அம்மா கல்யாணின்னு இருக்காங்க. நான் வந்துட்டேம்மா, இனிமேல் நான் போகவே மாட்டேன், கிறிஷ் நான் வச்சுப்பேன், நான் வளர்த்துப்பேன், வீட்டில் எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு நான் கிறிஷோட எங்கள் வீட்டுக்கு போயிடுறேம்மா, எப்படியாவது பேசி என் கூடயே வச்சுக்கிறம்மா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னா அவங்க அம்மாக்கிட்ட வந்து கண்ணீராக வருது. உடனே அக்கா அப்படிங்கிறாங்க. உடனே பேச்சு கொடுத்து பார்க்காங்க, நைஸாக கண்ணை முழிக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா வந்து ரோகிணியோட குரலுக்கு தானே அப்படி இருந்தாங்க. அப்போ எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சோடனே ஆஸ்பத்திரியில் சொல்லுதாங்க, உண்மையிலே சரியான ஒரு ஆளுமா நீங்கள் வர்றதுக்காக தான் உங்கள் அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு, அம்மா இன்னும் உங்கள் அம்மா வந்து 2 மாதமோ 3 மாதமாக தான் இருப்பாங்க, அது வரைக்கும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிடுங்க, அவங்க மனசுக்கு ஒண்ணாமல் நடந்துக்கிடுங்க அப்படிங்கும்போது, அம்மா நீ உனக்கு ஒன்றுமே ஆகாதும்மா, நான் பார்த்துக்கிறேம்மா வச்சுக்கிறேம்மா அப்படிங்கும்போது அவங்க அம்மா பேச ஆரம்பிக்காங்க. பாருடி, இவ்வளோ நாள் நீ வந்து கிறிஷை வந்து உன் வீட்டுக்கு கொண்டு போயிடுவ, உண்மையை சொல்லிடுவேன்னு நினச்சேன், ஆனால் நடக்கிற சூழ்நிலையில் எதுவுமே சொல்ல முடியாதுன்னு ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது, அக்கா கவலைப்படாத, அவங்க வீட்டிலேருந்து எல்லோரும் நீ பார்க்க வந்தாங்க, வரும்போது நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன், இனிமேல் கல்யாணி முக்கியம், கல்யாணி நமக்காக தான் இவ்வளோ போய் சொல்லியிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க புருஷன் வந்தாங்கன்னா சேர்ந்து வாழ சொல்லுக்கா, அதான் சரியாக வரும், ஒரு ஆள் மட்டும் வேணும்னு போனால் இன்னொரு ஆள் வேண்டான்னு வந்தால் அது சரி வராதுக்கா, எல்லோரும் ஒரே பாதையில் போகணும்க்கா அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுதாங்க. அப்போ ஆஸ்பத்திரியில் 2 நாள் இருக்கணும், 1 வாரம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ரோகிணியே கூட இருக்காங்க. டிஸ்சார்ஜ் ஆகி நேராக அவங்க ரோகிணி வீடு ஒத்துச்சிருக்காங்களா அங்கே கூட்டி போயிருந்தாங்க. வித்யாவுக்கும் சரியாகி பார்க்க வராங்க. அப்போ வித்யா கேட்குறாங்க, நீ எல்லாம் மனுஷியாடி அப்படிங்கும்போது, உன்னால் தான்டி என் வாழ்க்கையே போச்சு, உன் ஆள் பேப்பரில் தேவையில்லாமல் போட்டு என்னை வந்து கோர்த்து விட்டுட்டான், நான் நாசுக்கா சொல்லியிருப்பேன் அப்படி. என்றைக்கு நாசுக்கா சொல்லியிருப்பேன், இன்னும் எத்தனை வருஷம் சொல்லியிருக்க மாட்டேன், இப்போ பாரு அப்படி இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து உன்னை யாரும் எதுவும் செஞ்சிடலை, இனிமேல் வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி உங்கள் அத்தை சொல்லிட்டு போயிருக்காங்க, ஆனால் கொஞ்ச நாளானால் முத்து மீனாவும் கண்டிப்பாக கிறிஷுக்காக எப்படியாவது சரி பண்ணுவாங்க பாரு அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி அங்கே மீனாவும் முத்தும் வீட்டில் பேசுகிறாங்க. அந்த கிறிஷ் பையன் நம்ம வீட்டு பையன் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போங்க, கொண்டு வரணும் வளர்க்கணும் போகணும் வரணும்னு சொல்லுவோம்,
அதே மாதிரி அவன் நம்ம வீட்டு பையனாக தானங்க இருந்திருக்கான் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க ரோஹினியோட பையன் வேறு நம்ம பையன் வேறு ஏங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவன் இந்த வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடலாங்க அப்படிங்கும்போது மீனா நீ சொன்னால் நான் ஓகேமே, எங்கள் அம்மா சொல்லுவாங்களா, கேட்டால் ஏன் விடுவாங்க அப்படிங்கும்போது ஏங்க இதுக்கெல்லாம் பேசி முடியறதுக்கு ஒரு ஆள் இருக்கலாங்க கிராமத்தில் அப்படிங்கிறாங்க. யாரை சொல்லுது அப்படிங்கிறாங்க. உங்கள் பாட்டி தாங்க சொல்கிறேன், அங்கே போய் நம்ம எல்லாத்தையும் உள்ளதை சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், நான் அப்பாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்குக்கு போகிறாங்க. வீட்டில் வச்சு பேசினா சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கில் போய் முத்து மீனா அண்ணாமலைகிட்ட பேசுதாங்க. அண்ணாமலை சொல்லுதாங்க, நானும் இதை தான் நினச்சேன், நம்ம 3 பேரும் கிராமத்துக்கு போய் பாட்டிக்கிட்ட பேசணும், உங்கள் பாட்டிகிட்ட பேசணும்னு நினச்ச முத்து, நம்ம பேசிடுவோம், பேசி ஒழுங்கு பண்ணி கூப்பிட்டு வந்தால் தான் விஜயா சரிப்பட்டு வருவா, அந்த பையனை எதுக்கு சங்கடப்பட்டு இது பண்ணணும், முத்து சின்ன வயசில் எப்படி கஷ்டப்பட்டானோ அதே கஷ்டத்தை அவன் போட்டுறக்கூடாது அப்படிங்கும்போது நானும் அப்படி தான்ப்பா நினைக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நாளைக்கு அந்த ஊருக்கு போகிற மாதிரி நான் வந்து ஒரு கதையை சொல்லுதேன், நம்ம 3 பேரும் போவோம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. மறுநாள் விடிஞ்சோடனே எங்கள் அம்மாவை பார்க்க போகணும் போல இருக்குது எனக்கு முத்து, கார் வாடகை இருந்தது, நீ வந்துடுறப்பா அப்படிங்கும்போது எனக்கும் பாட்டியை பார்க்கணும் போல இருக்குது அப்படிங்க. சரி வாங்க 3 பேர் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்றாங்க. சரி போனாங்க, போயிட்டு வராங்க அப்படின்னு நினைக்காங்க. கிறிஸ் கதைக்கும் ரோகிணி கதைக்கும் போகிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாதுல்ல விஜயாவுக்கு, அதெல்லாம் விட்டுறாங்க. நேராக கிராமத்துக்கு போகிறாங்க. இவங்க போனோன்னு தடபடலாம் சாப்பாடு சரி எல்லாம் பண்ணுதாங்க. 3 பேர் முகமும் சரியில்லை. 3 பேர் முகமும் சரியில்லாமல் இருக்குது. என்ன கதை ஏது கதைன்னு கேட்கும்போது நாச்சார்ட்ட சொல்லுதாங்க, ரோகிணியை பற்றிய விஷயம் எல்லாமே வந்து அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, ரோகிணி இப்படி பண்ணியிருக்கு அப்படிங்கும்போது, அப்படியா குமரிப்பாளையத்தில் பிறந்தவ தானே, அப்படியா அப்போ அந்த கிறிஸ் பாட்டிக்காரியும் குமரிப்பாளையத்தில் உள்ளவ தானே, நான் பக்கத்தில் இருந்தாலும் எனக்கு தெரியாமல் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி பேசுகிறாங்க. சரிம்மா ஏதோ ஒரு வழி பண்ணி அவங்கள சேர்த்து வைக்கணுமே அப்படிங்கும்போது, சரிடா பண்ணிடுவோம், அவங்க அம்மா அம்மாவில் எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சிங்களா அப்படிங்கும்போது, பாட்டி ஆஸ்பத்திரியில் விசாரித்தேன், வீட்டுக்கு கூட்டி போயிட்டாங்களா, வீட்டு அட்ரஸை என் ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரிக்க சொல்லியிருக்கேன், அவன் இப்போ கேட்டால் சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அம்பத்தூரில் இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பாட்டி இந்த இடத்துல இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு வா, முதல்ல வந்து அவங்ககிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ் பாட்டி இருக்காங்களா அந்த வீட்டில் போய் பாட்டி இவங்க எல்லாம் போய் பேசுகிறாங்க. பேசுகிறோன்னே ரோகிணி வந்து எல்லோரும் காலையும் வந்து மன்னிச்சிருங்கங்காங்க. அப்போ மீனா சொல்லுதாங்க, இவ்வளோ வேர்ட்டையும் சொல்ல வேண்டாம், என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நானும் உங்களை மாதிரி வாழ வந்த பிள்ளை தானே, நீங்கள் பணக்காரின்னு சொல்லி பில்டப் பண்ணி இருந்தீங்க ரோகிணி, நானும் உங்களை மாதிரி ஒரு கஷ்டப்பட்டவங்க தான், நீங்களும் என்ன மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணு தானே, சொல்லியிருக்கலாம்ல, நான் நாசுக்காக பேசுறதுக்கு என்ன வழியோ பண்ணியிருப்பேன், பாட்டிகிட்ட சொல்லி நான் ஒழுங்கு பண்ணியிருப்போம்ல, இப்போ கிறிஸ் வீட்டுக்கு வரணும், நீங்கள் வீட்டுக்கு வரணும் எவ்வளோ பண்ணுறோம், இன்னுமையாவது எங்களை எதிராக நினைக்காதீங்க அப்படிங்கும்போது, அப்போ தான் ரோகிணியோட அம்மா சொல்கிறாங்க, நான் ஒன்றும் சொல்லலை, உன்னை பற்றி உண்மையை சொன்னால் முத்து மீனா உனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து மற்றவங்கள மாதிரி இல்லை நான் சொல்லலை அப்படிங்கும்போது பாட்டி சொல்கிறாங்க, நீ உனக்கு நன்மை செய்கிறவங்கள பூரா தப்பாக நினச்சிருக்க, யாரும் நீ வந்து வேண்டான்னு சொல்லலை, நீ மனோஜை விரும்பி இருக்க, சந்தர்ப்ப சூழ்நிலையில் வாழ்க்கையை மறைச்சிருக்க, எங்களால் புரிஞ்சுக்கிட முடியுது, ஆனால் விஜயா புரிஞ்சுக்கிட மாட்டா, தாட் போட் தஞ்சாவூரும்பா, அப்போ நம்ம எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்யணும், வேறு வழி கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்னம்மா பண்ணுறது அப்படிங்கும்போது, ஒன்றுமில்ல அண்ணாமலை, அவளுக்கு விஜயாவுக்கு நம்ம வந்து ஒரு நெருக்கடி பண்ணது மாதிரி பண்ணால் மட்டும்தான் விஜயா இந்த விஷயத்தை கற்றுப்பா அப்படிங்கும்போது, என்னம்மா பண்ணணும் அப்படிங்கிறாங்க. எங்கே பாரு அண்ணாமலை, வீடு என் வீடுன்னு உன் முன்னாடி சொல்லிக்கிட்டு இருப்பான், அந்த வீடு 2 பேர் பேரில் இருக்குது, ஒன்று ஓம் பேரில், இன்னொன்று விஜயா பேரில். ஓம் பேரில் இருக்கிறத நீ ரோகிணிக்கு எழுதி கொடுக்கும்போது ரோகிணி அந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள், பாதி வீடு ரோகிணி பேரில் இருக்குது, அவள் எப்படி வரக்கூடாது நீ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடலாம். எங்கள் வீடை ஏன் எழுதி கொடுத்தீங்க அப்படிங்கும்போது, இந்த வீட்டு மருமகளாக நீ ஏற்றுக்கா, உன் பேரில் எழுதி தர சொல்லி சொன்னால் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இது சரியாக வருமானு சொல்லி முத்துவும் மீனாவும் பேசுகிறாங்க. உடனே பாட்டி சொல்லுதாங்க, பணம்னா தான் உங்கள் அம்மைக்கு போதுமே, அவள் எதில் எப்படியோ சொத்து மட்டும் அவள்கிட்ட போகக்கூடாது நினைப்பா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படிங்கும்போது, என்னையும் மன்னிச்சிருங்க, நானும் இந்த கல்யாணி கூட சேர்ந்து நிறைய போய் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது, ஏம்மா நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம், உங்கள் மேலே எங்களுக்கு வருத்தம் இருந்துச்சு, அதான் ஆஸ்பத்திரிலேருந்து அப்படி போயிட்டோம், ஆனால் வந்து எங்களுக்கு கிறிஸ் மேலே இருக்கிற கிறிஸ் மேலே உள்ள வாசத்தால் நாங்கள் எல்லாத்தையும் மறக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு நாள் பூராமே இங்கே வீட்டிலே இருக்காங்க, யார் வீட்டில், கிறிஸ் வீட்லேயே இருக்காங்க. அப்போ அங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, கிராமத்துலேயே தங்கிட்டோம், நாளைக்கு தான் வருவோன்றாங்க. அப்போ மறுநாள் காலையிலே போய் என்ன செய்தாங்க, ரோகிணி பேரில் அண்ணாமலை பேரில் வீடு இருக்கல பாதி, அதை வந்து ரோகிணி பேரில் எழுதி வைக்காங்க. எழுதி வச்சுட்டு ஒரு 2 காரில் எல்லோரும் போகிறாங்க. விஜயா வீட்டுக்குள்ளே எல்லோரும் வரதை பார்த்துட்டு, ஏங்க என்னங்க நினச்சிட்ருக்கீங்க, அவங்களெலாம் கூப்பிட்டு வரீங்க, அவங்கள வீட்டு விட்டு வெளில போக சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, அண்ணாமலை சொல்கிறாங்க, அவங்க எதுக்கு வெளியே போகணும் அப்படிங்கும்போது,
நீங்களும் சேர்ந்து கூப்பிட்டு வரீங்க போக சொல்லுங்க அத்தை அப்படிங்கிறாங்க. ஏம்மா வீடு பாதி வீடு ரோகிணி பேரில் இருக்குது, அவள் இங்கே தானே இருப்பா அப்படிங்கிற. அத்தை பாதி வீடு உங்கள் பையன் பேரில் இருக்குது, பாதி வீடு என் பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை பாருமா, அண்ணாமலை இந்த வீட்டில் அவன் மருமகளாக இருக்கணும்னா பாதி வீடு ரோகிணி பேரில் தான்னு எழுதி கொடுத்தேன். இனிமேல் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கும்போது, ஏங்க என்ன கேட்காம நீங்கள் எப்படி எழுதி கொடுக்கலாம் வைக்கலாம் அப்படிங்கும்போது, விஜய் அங்கே பாரு எனக்கு என்ன செய்யன்னு தெரியல, ரோகிணி இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமவா அப்படிங்கும்போது, ஏங்க அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. மனோஜையும் என்னையும் அவ்வளோ ஏமாற்றிருக்காங்க, இந்த குடும்பத்தை ஏமாற்றிருக்காங்க. இதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் இது பண்ணுறீங்களா? ஓ முத்து மீனா கூட வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொன்னாங்களா? ஏன் அப்படி பண்ணுங்கன்னு தெரியுமாங்க? அந்த மீனா கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து வந்து அதே மாதிரி ஒரு கஷ்டப்பட்டவங்க அந்த வீட்டில் இருக்கணுங்கிறது தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற. அத்தை கஷ்டப்பட்டவங்களோ கஷ்டப்படாதவங்களோ நாளைக்கு பெரிய ஆளாக கூட வருவாங்க. அவங்க உங்கள் பையனை விரும்பினதுனால தான் இவ்வளோ பொய் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு இது பண்ண தானே சின்னத்தை அப்படிங்கும்போது, எனக்கு அதெல்லாம் தெரியாது வைக்காது அப்படிங்கும்போது, அப்போ பாட்டி சொல்லுவாங்க. அப்போ பாதி விட வா பேரில் இருக்குது, அவன் நினச்சா யாருன்னு விற்றுட்டு போயிடுவா. அப்படி என்ன பண்ண போகிற விஜயா? இந்த வீடு உனக்கு பாதி தான் உனக்கு கிடைக்குமா? அப்போ அவன் விற்றுட்டான்னா ஓம்பங்கு மட்டும் தானே கிடைக்கும். என்ன பண்ண போகிறான்னா வீடு போயிரும்போது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும் தெரியாமல் என்னத்தையும் பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லி ரூம் பார்த்து போயிடுறாங்க. 2 மணிக்கு ரூம் போ அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, பாட்டி ரோஹினி இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நான் வேறு கல்யாணம் முடிக்க போகிறாங்கன்னு. முத்துக்கு சரியான வந்துடுது. ஏழை இருக்க கல்யாணத்தில் உள்ள பொண்ணியை ஒழுங்காக பார்க்க முடியல, தொழிலும் போச்சு ஒன்றும் போச்சு. ஒன்றையும் வந்து உழைச்சி அது காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிக்கிறாங்க. இதில் உனக்கு வேறு கல்யாணம் முடிக்க போகிறேன், உனக்கு எவ்வளோ பொண்ணு தர போகிறான் அப்படிங்கிறாங்க. எனக்கு எங்கள் அம்மா பொண்ணு பார்த்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது பாரு முதலில் பிஞ்சு போகும், நீ இருக்க வீடு பாதி வீடு யார் பேரில் இருக்குது, முன்னாடி ரோஹினி பேரில் இருக்குது, ஒழுங்கு மரியாதையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. கிறிஷை பார்த்தோன்னே கூட கொஞ்சம் வெக்கையாகுது இங்கே மனோஜுக்கு. கிறிஷை இவங்க தூக்கிறாங்க. ரோகிணியோட கிறிஷு வந்து முத்து மீனட் நல்லாவே சேர்றாங்க. அவங்க குளிச்சாத்த வைக்க அங்கங்கே கூட்டு போய் வைக்க இது பண்ணுறாங்க. ரோகிணி அப்பவும் கிறிஸ்ட சொல்கிறாங்க, நீ வந்து அவங்கள்ட்ட சரியாக பேசக்கூடாது, நான் தானே உனக்கு அம்மா, நீ அங்கே பேசக்கூடாது வைக்கக்கூடாதுங்காங்க. உடனே இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்டம்மா இன்னும் கேட்க மாட்டேன், நான் அவங்கள்ட்ட பேச தான் செய்வேன் அப்படிங்கும்போது கிறிஸ்டை போட்டு ஒழுங்கு வழுக்காங்க. வளர்த்தோன்னே எப்படி நீ சின்ன பையனை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் வந்து ரோகிணி கேட்கும்போது, என் பிள்ளை நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் என்ன தேவையில்லாமல் கேட்குங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவோம். பாட்டி சொல்கிறாங்க, ஏ ரோகிணி இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் நீ வந்து திருந்த மாட்டியா? உன் புருஷன் உன் கூட பேசாமல் என் அம்மன் கூட போய் தூங்கிட்டு இருக்கான், அதை நீ பேசுறது வைக்கிறதுக்கு என்னோடைய பாரு. கிறிஷை வந்து அவங்க நல்லா பார்த்துப்பாங்க, நாங்கள் பார்த்துப்போம். இந்த வீட்டுக்குள்ளே எல்லார்கிட்டையும் பேசட்டும், எல்லார்கிட்டையும் பேசினா தானே அவங்களுக்கு ஒரு பாசம் வரும். இந்த கிறிஷ் வந்து விஜயா ரொம்பக்கும் போட்டோம் போய் பேசட்டும், பேசணுன்னா தான் பேரன்னு ஒரு பாசம் வரும் சரியா அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. கிறிஷ் வீட்டில் எல்லா பக்கமும் வந்தாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது, இந்த வீட்டில் இருந்தால் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்வதி வீட்டில் போய் இருந்துக்கிறாங்க. அண்ணாமலை பார்வதி வீட்டில் கூப்பிட வராங்க. எங்கே நான் வரவே இல்லை, நடன பள்ளிக்கு வந்தோம்னு நினைக்க வேண்டாம், இனிமேல் நான் இங்கே தான் இருப்பேன். என்றைக்கு அந்த ரோகிணி வீட்டை எழுதி கொடுத்து வீட்டை விட்டு வெளில போகிறாளோ அன்றைக்கி தான் அந்த வீட்டுக்குள்ளே வருவேன் அப்படிங்கிறாங்க. விஜய் அங்கே பாரு, இந்த வீட்டை விட்டு அவள் போகக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த வீட்டை அவள் பேர் எழுதி வச்சுருக்கோம், மற்றபடி எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. ஒரு ஆள் ஒரு பொய் சொல்லுதுன்னா ஒரு ஆளுக்கு அந்த பொருளை பிடிச்சிருக்கிறதுனால தானே. மனோஜை வந்து ரொம்பவே விரும்புது அந்த ரோகிணி பொண்ணு, அதனால தான் இவ்வளோ பொய் சொல்லியிருக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே எத்தனை பொய்ங்க, மலேசியாவிலேருந்து வந்தவா பணக்காரி அப்படி இப்படி மாமன் அப்படின்னு என்னதான் சொல்லிச்சு, அதெல்லாம் நீங்கள் கேட்க தானே செஞ்சீங்க அப்படிங்கும்போது, விஜயா அதுக்கு என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியும் கேட்க. உன் பேராசை இப்படி ஆயிடுச்சு, எல்லாத்தையும் புரிஞ்சு மன்னிச்சு நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏது எப்படி போனாலும் ரோகிணி தான் மர்மம், அதை யாரும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிவிட்டு பார்வதி வீட்டிலேருந்து கிளம்பி அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.